வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கருப்பு உளுந்து சட்னி தாங்க. இப்போ கருப்பு உளுந்துக்கு பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூனு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 வரமிளகா. இப்போ அதுக்கு தேவையான பொருளும் எடுத்தாச்சு. இப்போ மெயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். புளி சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. நான் புளி சேர்க்கலை, அதனால் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்ச் மெனுக்கு பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு பருப்பு சாம்பார் வச்சுட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு அதில் வேக போட்டு பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்துட்டேன். எனக்கு முளைக்கீரை தண்டுக்கீரை வந்துருந்துச்சுங்க. தண்டுக்கீரை என்னைக்காவது வர அன்றைக்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்னமோ அதிசயமாக இப்போ 2 நாளாக கீரை வருது. நானும் பார்த்துக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லோரும் வெள்ளிக்கிழமை கீரை செய்யாதீங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு வர்ற அன்றைக்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் மெனுக்கு தேவையான காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். பீக்கங்காய் இருக்குது, அரை பீக்கங்காய், அதை போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சட்னி தாளித்து எப்படி வதக்கிக்கலாம். கருப்பு உளுந்து சட்னி ரொம்ப உடலுக்கு நல்லது. அதுவும் நம்ம வயதுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கருப்பு உளுந்தும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, பூண்டு போட்டு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். நல்லா மணம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து மணம் உங்களுக்கே தெரியும். இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ பாருங்கள், கருப்பு உளுந்து நல்லா நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையில் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் தேங்காய் சேர்க்குறவங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. அதே மாதிரி புளி சேர்க்குறவங்க புளி சேர்த்துக்கோங்க. நான் புளியும் சேர்க்கலை, நீங்கள் பார்த்துக்கோங்க. வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கிடலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கருப்பு உளுந்து சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ தாளிப்பு போடணும் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் நான் தோசை ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இங்கே ஒரு தோசை ஊற்றிருக்கோம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை எடுத்தாச்சு. இப்போ நம்ம சட்னி போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டு அரைக்கிறத விட கருப்பு உளுந்து போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது புளி சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த மெத்தட் நான் வீடியோ போடுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.